சம்மர் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டாலே போதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோவாக்கு என்ன பண்ணலான்னு தான் தோணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு தக்காளி தொக்கையை ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி பண்ணதை பார்க்கலாங்களா? இதுக்கு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, உடச்சக்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ கடையில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மிக்சர் ஜாரில் 10 வரமிளகாய், பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு இதில் கலந்துக்கலாங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் இதில் 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா ட்ரிப்புக்கு கொண்டு போங்க. சாப்பிட்டு லீவை என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.